இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரையிலும் நாம் இந்த வார்த்தையை தியானிக்கலாம். தேவனிடமிருந்து ஒரு மனிதன் என்கிற தலைப்பின் கீழாக இந்த செய்தியை நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஏசாயா 40வது அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரையிலும் இந்த யோவான் ஸ்நானனை குறித்து தெளிவாக இங்கே ஏசாயா எழுதி வைத்திருக்கிறதை பார்க்க முடியும். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்தர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும், பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று என்று சொல்லி ஏசாயாவின் மூலமாக முன்னறிவிக்கப்பட்டதை குறித்து நாம் பார்க்கிறோம். மல்கியா 4:5 இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன் என்று சொல்லி இங்கே எலியாவின் ஆவியும் பலனும் பெற்ற இங்கே இயேசு கிறிஸ்துவினுடைய முதல் வருகையில் வழிகளை ஆயத்தப்படுத்தும்படியாக யோவான் ஸ்நானன் தோன்றுவான் என்கிற காரியத்தை குறித்து மல்கியா எழுதுகிறார். பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களிடத்திற்கும் திருப்பும்படியாக முதல் வருகையில் இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிற காரியத்திலேயும் எலியா தோன்றுவார். 2வது வருகைக்கு முன்பாக மகா உபத்திரவ காலத்திலேயும் அங்கே 2 ஆண்டவருடைய தூதர்கள், ஆண்டவருடைய ஊழியர்கள் தோன்றுவார்கள் என்று சொல்லப்படுகிற காரியத்திலும் எலியாவை அநேகர் வலியுறுத்தி சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். மத்தேயு 11வது அதிகாரம் 11வது வசனத்தினுடைய முன்பகுதியில் யோவான் ஸ்நானனை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை என்று சொல்லி அத்தனை வெளிப்பாடுகளை பெற்றவனாக தேவனிடத்திலிருந்து ஒரு மனிதன் வந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதைத்தான் இப்பொழுது நாம் லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் அவருடைய பிறப்பு, அவருடைய காரியங்கள் எல்லாம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. 1ஆம் அதிகாரம் யோவானில் 6-8 வரை பார்க்கிறோம். 19 36வது வசனம் வரையிலும் இந்த யோவான் 1ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாயிருந்தான். அவர் மனிதர்தான், ஆனால் அசாதாரணமான மனிதராக அங்கே யோவான் ஸ்நானன் தோன்றினார். அசாதாரணமானதொரு பணிக்காக அசாதாரணமான நிலையில் அனாதி தேவனால் உருவாக்கப்பட்ட ஒரு அசாதாரணமான ஆயுதமாக அவர் அங்கே விளங்கினதை நாம் பார்க்க முடிகிறது. ஆடையிலும் ஆவேசத்திலும் ஆண்டவரின் வார்த்தையை அவர் அப்படியே கூர்மையாக உரைத்த விதத்திலும் அசாதாரணமான அவரை பற்றி அறிய மக்கள் ஆவல் கொண்டு அவரிடத்தில் கேள்வி கேட்பதற்காக வருகின்றனர். கேள்வினால் அங்கே யோவான் ஸ்நானனை துளைக்கிறதை நாம் பார்க்கிறோம். வசனம் 19 நீர் யார் என்று அவர்கள் கேட்டபொழுது அவர்கள் கேட்கிறார்கள். 21ஆம் வசனத்தில் நீ கிறிஸ்துவா, நீர் எலியாவா, நீர் தீர்க்கதரிசியானவரா என்றெல்லாம் கேட்கிறார்கள். யோவான் எல்லாவற்றிற்கும் பதில் உரைக்கிறார். இல்லை, கிறிஸ்துவும் இல்லை, எலியாவும் இல்லை, தீர்க்கதரிசியும் இல்லை, பின்ன ஏன் நீர் ஞானஸ்நானம் கொடுக்கிறீர் என்று சொல்லி அவரை பார்த்து கேட்கிறார்கள். அவர் சொல்லுகிறார், நான் மனிதன்தான், நான் கிறிஸ்து அல்ல, நான் விளக்குத்தான், நான் வெளிச்சம் அல்ல, நான் சாட்சி கொடுக்க வந்தேனே ஒழிய சாட்சிக்குரியவர் அல்ல, நான் வெறும் சத்தம்தான், நான் வார்த்தை அல்ல, நான் அடிமை, அவருடைய பாதரட்சையின் வாரை அவிழ்ப்பதற்கு கூட நான் பாத்திரன் அல்ல, நான் எஜமான் அல்ல, நான் அடிமை என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். தமது இறுதி மூச்சை கூட தம்மை அனுப்பியவருக்கென்று அர்ப்பணித்த ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் பெரியவராய் இருந்ததை குறித்து நாம் பார்க்கிறோம். அவர் தம்மை பயன்படுத்தக்க ஒரு பாண்டமாக கருதினாரே ஒழிய ஒருபோதும் தம்மை அல்லாமல் ஒன்றும் நிகழாது என அவர் கருதவே இல்லை.
இருமாப்பு கொண்டதில்லை. சத்தம் கொடுத்தவருக்காக சத்தமிட்டார். வார்த்தை அளித்தவருக்காக வனாந்தரத்திலே ஆண்டவருடைய வார்த்தைகளை விதைக்கிறவராக அவர் வெளிப்பட்டதை பார்க்கிறோம். அவர் பிறப்பிலும் தேவ நோக்கம் இருந்தது. வயோதிப பெற்றோருக்கு அவர் பிறந்தார். எனவே இளமையிலேயே பெற்றோரை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கலாம். அதனால தான் அவர் வனாந்தரத்தில் அவர் வீடை வனாந்தரத்தை வீடாக மாற்றிக்கொண்டு அங்கே வாழ்ந்ததாக நாம் பார்க்கிறோம். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் தான் அவருக்கு உணவாக இருந்தன. ஒட்டக மயிர் ஆடையை அவர் உடையாக அணிந்திருந்ததை குறித்து வேதத்திலே பார்க்கிறோம். வனாந்தர வெயிலின் அனுபவங்களால் வார்த்தெடுக்கப்பட்ட அவர் தன்னுடைய வார்த்தைகளை அருமையாக அங்கே யூத ஜனங்களுக்கு வெளிப்படுத்தினதை பார்க்கிறோம். எலியாவின் ஆவேசத்துடன் குரல் உயர்த்தி கர்ச்சித்த ஒரு யோவான் ஸ்நானனை குறித்து தான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. காடும் காற்றும் நடுங்குகிற அளவிற்கு அவருடைய குரலுக்கு முன்பாக நடுங்கி திகைக்கிற அளவிற்கு மேசியாவின் பாதையை செம்மைப்படுத்துகிறதற்காக அவருடைய வார்த்தையானது அங்கே உரைத்து கொண்டிருந்ததை நாம் பார்க்கிறோம். அப்பாவி மக்களுக்கு ஞானஸ்நானம் வழங்கியவர் முகமூடி தலைவர்களின் மூக்குகளை உடைத்ததையும் நாம் பார்க்கிறோம். அரசனென்றும் ஆண்டியென்றும் வித்தியாசமின்றி நியாய தீர்ப்பின் அம்புகளை அவர் அப்படியே வாரி சொரிந்ததை நாம் பார்க்கிறோம். துடித்த அதிகாரம் அவரை பிடித்து சிறையிட்டது. ஆனால் சதியில் சரிந்து அவருடைய தலையானது வாங்கப்பட்டதை பார்க்கிறோம். ஆனால் அது வீழ்ச்சியாக இருக்கவில்லை, அது விதைப்பாக இருந்ததை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை பற்றி கொஞ்சம் வெளிப்பாடுகளை மட்டும் பெற்றவர். இருவரும் ஒரு வகையில் உறவினர்களாக இருந்தும் கூட குறித்த நாள் சந்திப்பு வரை எந்த சந்திப்பும் ஏற்படவில்லை என்பதை யோவான் 1:31 பார்க்கிறோம். நானும் அவரை அறியாதிருந்தேன் என்றுதான் அவர் சொல்லுகிறார். மேசியாவின் ஆட்சி உடனடியாக நிறைவேறும் என தப்பெண்ணம் கொண்ட மக்கள் நடுவில் இவரும் சந்தேகத்துக்குள்ளாக வேண்டிய ஒரு சூழ்நிலையானது உருவானதை பார்க்கிறோம். ஆகவே தான் கேட்கிறார், வருகிறவர் நீர்தானா, இல்லை வேறொருவர் வர காத்திருக்க கூடுமா என்று கேட்கிறார். பரிசேயரின் பாசாங்கு அவரிடத்தில் காணப்படவே இல்லை. சதுசேயரினுடைய சாதுரியம் அவரிடத்தில் காணப்படவில்லை. ஆசாரியர்களின் அலங்கார வஸ்திரம் அவரிடத்தில் இல்லை. லேவியர்களினுடைய அந்த காரியங்கள் அவரிடத்தில் இல்லை. வேதபாரர்களின் ஞானம் அவரிடத்தில் இல்லை. ஆனால் தேவனுடைய ஞானத்தையும் தேவனுடைய வாக்கு வலிமையையும் தேவன் அளித்த தூய்மையையும் அவர் அப்படியே உள்வாங்கி கொண்டு உலகத்திலிருந்து வேறுபட்ட மனிதனாக தோன்றி ஆண்டவருக்கு வழியை செவை பண்ணின காரியங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். கொடுத்த கடமையை அவர் குறைவின்றி நிறைவேற்றினதை நாம் பார்க்கிறோம். இலக்கை நன்றாக அறிந்திருந்தார். அசையாத சுவடுகளால் அதை அடைந்ததை நாம் பார்க்கிறோம். தேவையற்ற புகழ் மாலைக்கு தலையை சாய்க்கவில்லை. பூமாலை சூட்ட முயன்ற கரங்கள் பின்பு இரும்பு விலங்குகளை கொடுத்த போதும் அவர் தளர்ந்து போகலை. காசோ மாசோ அவரை தீட்டுப்படுத்தலை. தேசம் எதிர்த்த போதும் எலியாவை போல ஒரு மனிதனாக அவர் நின்றதை பார்க்கிறோம். பணியில் ஒரு மிகப்பெரிய தெளிவு இருந்ததினால அவருடைய வாழ்க்கையில் எந்த பதட்டமும் இல்லை. யாருடைய ஒத்தாசையும் தேவையில்லை. தேவனுடைய ஒத்தாசை எனக்கு இருக்கும் வரையிலும் என்று சொல்லி அவர் உழைத்ததை பார்க்கிறோம். யோவான் ஸ்நானன் எரிந்து பிரகாசிக்கிற ஒரு விளக்காய் இருந்தான். நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும் என்று முழக்கமிட்டவரைத்தான் நாம் பார்க்கிறோம். அவரிடத்தில் பாரபட்சம் இல்லை. அப்பாவி மக்களின் பாவத்தை சுட்டி காட்டியது போல அரச குடும்ப பாவத்தையும் சுட்டி காட்டக்கூடியவராக இருந்தார். இன்றைக்கு இருக்கிற தீர்க்கதரிசிகள் பாரபட்சத்தின் பட்சத்தில் தான் இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. தனியாக நின்றபோதும் மரணத்திற்கு தேவன் ஒப்பு கொடுத்தார். ஏன்? பணி நிறைவடைந்ததுனால அவரை ஆண்டவர் மரணத்திற்கு ஒப்பு கொடுத்ததை பார்க்கிறோம். வாழ்வின் மிகச்சிறந்த லாபம் கிறிஸ்துவுக்காக அனலுடன் வாழ்வதே. 1000 நாள் வெறுமனே வாழ்வதை விட பரலோகத்தின் சாட்சிகளாக விரைவில் எரிந்து மடிவதே சிறந்த ஒரு வாழ்க்கை. அராஜக அரசு பீடங்களையும் ஆன்மீக அந்தகாரங்களையும் நடுங்க வைக்கும் யோவான் ஸ்நானகனை இன்றைக்கு ஆண்டவர் தேடுகிறவராக இருக்கிறார். தமிழ்நாட்டின் ஆன்மீக வனாந்தரம் தவித்து கிடக்கிற இந்த இடத்துல யோவான் ஸ்நானனை போல ஆண்டவருக்கென்று குரல் கொடுப்பதற்கு, அப்பாவி மக்களின் பாவத்தை சுட்டி காட்டுகிறது போல
அரச குடும்பங்களின் பாவங்களையும் சுட்டி காட்டுகிற உண்மையான தீர்க்கதரிசிகளை தேடி இன்றைக்கு ஆண்டவர் நிற்கிறார். அவருடைய கரத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அவருக்கென்று நாம் பணி செய்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பள்ளங்களெல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். பள்ளங்களெல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும்.